சார், இந்த வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ரெஃபரி மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இது தாண்டி பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாக்கு ஃபேவரட்டாக ஃபீஃபா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் என்ன சார் நினைக்கிறீங்க? நீங்கள் இதை நிச்சயமா கிடையாதுங்க. நான் அந்த எகிப்து மேட்ச்ல நடந்த பிரச்சனையை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்க, திரும்பவும் சொல்றேன். ஒரு கோல் அடிக்கப்படும் போது அந்த கோல் மூவ்ல ஒரு ஃபவுல் இருந்ததுன்னா VAR திரும்ப போய் பார்க்கலாம். அது 50 மீட்டருக்கு முன்னாடி நடந்தது, 70 மீட்டருக்கு முன்னாடி நடந்தது, ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இந்த கவலையெல்லாம் கிடையவே கிடையாது. VAR ரூல் படி நீங்க போய் பார்க்கலாம். அதனால எகிப்து அந்த எகிப்தோட கோலை ரூல் அவுட் பண்ணது கரெக்ட் தான். அதாவது எல்லாருக்கும் ஒரு அண்டர் டாக்ஸ் ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது, எகிப்து ஜெயிக்கணுங்கிற ஆசை இருந்தது. ஆனால் அந்த மேட்ச்ல எகிப்து தோத்ததுக்கு காரணம் அவங்களுடைய மோசமான டிஃபென்ஸ். கடைசி 15 நிமிஷத்துல அவங்க எதுவுமே செய்யல. அப்புறம் மோசாலாக்கு ஒரு பெனல்டி கொடுத்துருக்கணும்னு சொல்றாங்க, அதுவும் தவறு. ஏன்னா அது பெனல்ட்டியே கிடையாது. அந்த மூவ்ல இருந்து தான் அர்ஜென்டினாவோட வின்னிங் கோல் வந்ததுங்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் எகிப்து நாட்டை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் இல்லை, அர்ஜென்டினாவை பிடிக்காதவங்களுக்கும் அந்த கோபம் வந்துருச்சு. நீங்க உணர்ச்சி வசப்படாம இந்த ரெண்டு இன்சிடென்ட்டையும் பார்த்தா ரெஃபரி சரியாக தன்னுடைய வேலையை செஞ்சிருந்தாரு. நீங்க இந்த மேட்சுக்கு நீங்க இப்போ பிரீல் எம்போலோக்கு கொடுத்திருந்தாங்கல்ல, அதுவும் சரியான முடிவு. ஏன்னா அவரு எம்போலோ அவரு அந்த பிளே ஆக்டிங் பண்ணதுனாலதான் அந்த கார்டே வெளில வந்தது. முதல் கார்டு அர்ஜென்டினா வீரருக்கு கார்டு வந்ததுக்கே அவர் தான் காரணம். அப்புறம் நீங்க எப்படி ரெஃபரியை பிளேம் பண்ண முடியும்? அதாவது நீங்க உலகத்துல ஜோஷ்வா எப்போதுமே ஒரு இந்த சதி திட்டம் ஒரு அணிக்கு ஃபேவரபிளா இருக்காங்க அப்படின்லாம் பேசுறதுக்கு நிறைய இருக்கும்ல, மெல்றதுக்கு நிறைய அவுகள் இருக்கும். அது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரி கிடையாது. ரெஃபரிஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அங்க இங்கே சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஆனா ஓவராலா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அர்ஜென்டினாவுக்கு ஆதரவா இருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. அப்போ நேத்திக்கு இங்கிலாண்டோட ஈக்குவலைசர் பந்து மேல உள்ள அந்த ஸ்பைடர் கேமரா உள்ள கேபிள்ல பட்டுதுன்னு சொல்றாங்க. அதுக்காக இப்போ அந்த கோலை அலோவ் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கிலாந்துக்கு ஃபேவரபிள்னு சொல்லலாமா? அப்படிலாம் பேசிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் நியாயம் கிடையாது. அப்புறம் இப்போ நிறைய ஸ்லோ மோஷன்ல அந்த ஃபவுலெல்லாம் காமிச்சிட்டு பார்த்தீங்களா ரெஃபரி அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸ்லோ மோஷன்ல எல்லாமே ஃபவுல் மாதிரி தாங்க இருக்கும், வேற மாதிரி தான் தோணும். ஸ்லோ மோஷன்ல ரியல் டைம்ல ரெஃபரி பார்த்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கடினம். VARம் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் வேலை செஞ்சிருக்காங்க. அதனால யாருமே இந்த சதித்திட்டங்களை நம்ப வேண்டாம். ஃபுட்பாலை என்ஜாய் பண்ணுவோம்.